ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கர்நாடகா ஸ்பெஷல் நீர்தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பொட்டு கூட எண்ணெய் சேர்க்காம நல்லா சூப்பராக சாஃப்டாக ரொம்பவே லேஸாக இந்த நீர்தோசை ரெசிபியை செய்ய போகிறோங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீர்தோசையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான நீர்தோசையோடவே நம்ம ஆனியன் கார சட்னியும் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த ரெண்டு ரெசிபியுமே நல்ல டேஸ்டாகவும் சீக்கிரமாகவும் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. நீர்தோசை ரெசிபி செய்யறதுக்காக மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தோசை அரிசி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சோனா மசூரி அரிசி மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா தோசை ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேங்க. பவுலில் சேர்த்துட்டேன். அரிசியை ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 மணி நேரம் போல் அரிசியை ஊற வச்சுக்கலாம். முடிஞ்சால் ஒரு நைட் ஃபுல்லாக கூட நீங்கள் அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு நைட் ஃபுல்லாகவே அரிசியை ஊற வச்சுட்டேன். காலையில் நீர்தோசை செய்கிறதுக்காக அரிசி நல்லா ஊறி வந்திருக்குங்க. நைட் ஃபுல்லாகவே அரிசியை ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் அரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு. ஊற வச்ச அரிசியை நம்ம மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காவோட மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் லேயரை மட்டும் நான் லைட்டாக பீல் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு ரொம்பவும் கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாகவே நீர்தோசை கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி தேங்காவோட தோலை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காவையும் அரிசியோடவே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம மாவை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். மாவு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்ச மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம மாவோடவே சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம ரவா தோசையெல்லாம் ஊற்றும் போது எந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுப்போமோ அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நமக்கு மாவு கெட்டியாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால எந்த அளவுக்கு தண்ணி சேர்ந்து நல்லா கரைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. ரவா தோசைக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம நீர்தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம தோசைக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி டேஸ்டியான ஒரு வெங்காய கார சட்னி சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப நிறம் மாறாமல் நமக்கு கண்ணாடி மாதிரி வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் லைட்டாக நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இந்த டைமிங்கில் காரத்துக்காக 4லேருந்து 5 மிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. இப்போ மிளகாயும் புளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு மிளகாயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் வரமிளகாய் புளியை மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்கறனால நம்ம சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்குங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கார சட்னி தாளிப்புக்காக பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம். தாளிப்போடவே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. அந்த தாளிப்போட சூட்லேயே நம்மளுக்கு சட்னி நல்லா வெந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டேன். மிக்சி ஜாரை அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இதை அப்படியே இந்த பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. நல்லா தண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம தோசை மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடியிலேருந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் வந்து மாவு வந்து கெட்டியாக தங்கிரும். அதனால ஒவ்வொரு வாட்டி நீங்கள் தோசை ஊற்றும் போதும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நீங்கள் தோசை வந்து ஊற்றி எடுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி தோசை ஊற்றி எடுக்க எடுக்க உங்களுக்கு மாவு வந்து கெட்டியான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. கல் நல்லா சூடாக இருக்கு. நம்ம ரவா தோசையெல்லாம் எப்படி தூக்கி ஊற்றுவோமோ அது போல் கரண்டியை நல்லா தூக்கி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுக்கு நீர் தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு ஊற்றி நீங்கள் தேய்ச்செல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரி மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ஊற்றிட்டேன். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசையை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு மேலே வந்து தோசை நல்லா வெந்துருச்சு. மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அவ்வளோதாங்க, இப்போ திருப்பிக்கலாம். இப்போ நம்ம தோசையை ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்காம நல்ல சாஃப்டான நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு தோசையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். கல்லை நல்லா வந்து தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு தோசை ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 கரண்டி மாவை நல்லா தூக்கி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளோட சூப்பர் சாஃப்டான லேசான தோசை வந்து சூப்பராக நீர் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். ஒரு தோசைக்கு கூட நான் எண்ணெய் சேர்க்கவே கிடையாது. நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கிறனால தேங்காயோட ஃப்ளேவரோட சேர்த்து நம்ம நீர் தோசை சாப்பிடும்போது டேஸ்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சுட்ட மாதிரி தோசையோட மனமும் சூப்பராக இருக்குங்க. இப்போ அவ்வளோதான், இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட நீர் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல டேஸ்டி அண்ட் சாஃப்டான இந்த நீர் தோசையோட சூப்பரான இந்த வெங்காய கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல ஒரு டைம் வந்து நீர் தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். நமக்கு மாவு அரைச்சு உடனே தான் தோசை ஊத்த போறோம். அதனால உங்களுக்கு காலையில தோசை வேணும்னா நைட்டே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை மட்டும் ஊற வச்சிட்டீங்கன்னா போதும். கடகடன் எந்திரிச்சு மாவு அரைச்சு நீங்க நீர் தோசையை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த நீர் தோசையை கண்டிப்பா இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.